உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்டா சிரிக்கிறீங்களா பார்த்து? தீபு இங்க வாயேன். எனக்கே அடிக்குது, நானே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லல அங்க இருந்து. இங்க வா தீபு, அப்புறம் சொரி தீபு. ஏ திவ்யா, உன் தம்பி நின்ன இடம் ஃபுல்லா அழுக்கா இருக்குது. அப்போ உன் தம்பி தான் வீடு ஃபுல்லா அந்த அழுக்காக்கிட்டு இருக்கானல. ஆமா தீபு, அவன் தான் தீபு வீடு ஃபுல்லா அழுக்காக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வா, இத போய் அம்மாட்ட போய் சொல்லுவோம். நம்ம தான் குளிச்சிட்டோம்ல. ஆமால, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே யோசிக்க தோணல பத்தியா. நம்ம தான் நல்லா குளிச்சிட்டோம், தண்ணிக்குள்ள முக்கிலாம் குளிச்சோம். குளிச்சதுல எல்லாமே இதா இருக்கும். இவன் வெறும் மூஞ்சிய தால கழுவுனியா? இவன் காலில் தானே வீடு ஃபுல்லா அழுக்காக்கிட்டு இருக்கேன். வா ஃபர்ஸ்ட் போய் சொல்லலாம். அக்கா, ரொம்ப நேரமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா. என்ன ஏதுன்னு வெளியில சொல்லவே மாட்டாங்களேக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா சாதாரண வயிறு வலியாக தான் இருக்கும். அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, கவலைப்படாத. அக்கா, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லவாக்கா? ஏக்கா, அத்தான்ட்டா ஒன்றும் சொல்லாதக்கா. அவர் சும்மாவே தாட் போட்டுன்னு சொல்லி எனக்கா குதிப்பாரு. இந்த மாதிரி பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஏன்டா பிள்ளைகளை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி எங்களையும் வைவார், உனையும் வைவாருக்கா. அதனால ஒன்றும் அத்தான்ட்ட ஒன்றும் சொல்ல வேணாக்கா. சும்மாதி அழுகாதடி, டாக்டர் வந்துட்டாரு. என்ன இதுன்னு கேட்ப வரட்ட. என்னாச்சு டாக்டர்? என் பையனுக்கு ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அம்மா, எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுமா. எதனால இப்படி பிள்ளைக்கு என்ன வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி. நாங்களும் இசிஜி எடுத்து பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், ஒன்றுமே புரிபடலை. கடைசியில் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஏதோ ஒரு வயிற்றுக்குள்ளே பிள்ளை ஏதோ சாப்பிட்ருக்குன்னு சொல்லி. அப்புறமேட்டு தான் வாய்க்குள்ளே உள்ள டியூப்பை உள்ளே விட்டு ஸ்டொமக் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ மண்ணு சாப்பிட்ருக்கான். நேற்றுக்கு அவன் எங்கே போனேன்? அவன் இவ்வளோ மண்ணு சாப்பிட்ருக்கானே. ஏமா, பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம்லம்மா. இவ்வளோ மண்ணு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டாக்டர், காலையில் தோட்டத்தில் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் டாக்டர். எங்களுக்கே தெரியாமல் அவன் மண்ணெளி தின்னுட்டான் டாக்டர். என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் மண்ணை தின்னா கூட ஒன்றும் அந்த அளவுக்குன்னா பெருசாக வந்திருக்கா. இவன் பார்த்தா அளவுக்கு அதிகமான மண்ணை தின்னனால தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போயிடுச்சு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இந்த வயசில் என்ன பண்ணுறது, ஓடுற பாம்பு என்னங்க மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் பிள்ளைகளை நல்லா கேர் எடுத்து பார்க்கணும். இப்போ ஒன்றும் என்னங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் என்னங்க டியூப்பை போட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா மண்ணத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், பேஷண்ட்டை போய் பாருங்கள். நாங்கள் நான் கொடுக்குற மாத்திரை மருந்துலாம் தொடர்ந்து பார்த்து என்னங்க ஒரு வாரத்துக்கு பார்த்து இன்டேக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து என்னங்க பிள்ளைகளை பார்த்துட்டு நீங்கள் என்னங்க டிஸ்சார்ஜ் பண்ணி என்னங்க கூட்டிகிட்டு போயிருங்க. சரி டாக்டர், இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர். அக்கா, எல்லா தப்புமே என் மேலதான்க்கா. இவளை சின்ன வயசுல நான் அவனை தனியாவே அனுப்பியிருக்க கூடாதுல. நான் கூட போயிருக்கேனுக்கா. நான் அப்பா பிள்ளைங்களை நம்பி நான் அனுப்பியிருக்கவே கூடாதுக்கா. வீட்லயே பார்த்து பார்த்து தாங்க வச்சிருப்பேன். நான் தாங்க கையிலேயே வச்சிருப்பேன். ஐயோ ஐயோ, எல்லாமே ஏன் தப்பு தான். எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லி ஏதாவது ஆயிருந்தா? அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. வா உள்ள போய் பார்ப்போம் பையனை. அழுகாதவா. சபரிக்கா, நான் எந்திரிடா, அம்மாவை பாருடா. கொஞ்சம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் என்ன 5 மினிட்ஸ்ல முழிச்சிருவான். என்ன டாக்டர், வெளியே இருக்க டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது என்ன கொஞ்சம் பெருசானா ஒன்றும் இல்லைல்ல? இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆல்ரைட்டாடா. முடிச்சோடனே வீடு கூட்டிட்டு போங்க நீங்க. சுமதி அழுகாத சுமதி, அதான் வேணா நல்லா ஆயிட்டான்னு சொல்றாங்கல்ல. இல்லக்கா, அவன் எனக்கு முழிச்சாதாங்க எனக்கு நிம்மதியே வரும். அழுகாதக்கா, தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிடுவாங்கக்கா. நீ ஒன்றும் அழுகாதக்கா. திவ்யா, அம்மாவையும் காணா, பெரியமாவையும் காணா, சபரியும் காணா. எங்க போனாங்க எல்லாரும்? நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது வெளில ஊர் சுத்த போயிட்டாங்களோ? எனக்கு இப்ப அந்த டவுட் வருதுல, ஒருவேளை நம்ம 2 பேர்த்து மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களோ? ஏன் இந்த இடம் இவ்வளவு இருட்டா இருக்குது? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப என்னம்மா ஆச்சு? என்னம்மா வேணும்? பசிக்குதா? சாப்பாடு போட்டு தரவா? திவ்யா, என்ன டவுட்டா இருந்தாலும் வா, அம்மாச்சிட்டே கேட்டுருவோம். அம்மாச்சி, ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? தம்பி, அம்மா, பெரியம்மா யாரையுமே காணா. ஏன், என்னாச்சு? வெளியில போயிட்டாங்களா? தாத்தா, லைட் கூட போட்டு உட்காரலாம்ல, ஏன் இவ்வளவு இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குது. அது ஒண்ணுடா கண்ணு, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமாடா கண்ணு, சபரிக்கு தான் ஒரே வயிறு வலி. கல்லு கணக்கிட்ட இருந்துச்சு, என்னன்னு தெரியல, ஒரே வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தியான். அம்மாச்சி, என்ன சொல்றீங்க? தம்பிக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க அம்மாச்சி, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அம்மாச்சி. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? நல்லா தானே அம்மாச்சி இருந்தீங்க. நாங்க தோட்டத்துக்குலாம் போயிட்டு வந்தோம், நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தானே அம்மாச்சி நாங்க வர்றப்ப. ஆமாப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா இப்படி ஆச்சு, வயிறு வலிக்குதுன்னு ஒரே அழுகப்பா. எனக்கு ஒரு டவுட், அவன் தோட்டத்துல உங்க கூட தானே இருந்தேன், நீங்க அவன் நல்லா கவனமா பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க? அம்மாச்சி, சபரிய பாத்துக்கிட்டே இருந்தேன், நாங்க அப்படியே தோட்டத்தை சுத்தி பார்க்க போயிட்டோம் அம்மாச்சி.
அழுகாதீங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்க 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டு தரேன், சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம், தம்பிட்ட கூட்டிட்டு போங்க. இல்லப்பா ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் இருக்குப்பா, அவங்க வந்துருவாங்கப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். தாத்தா, தம்பிக்கு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி கேளுங்க தாத்தா. இருமா, நான் கால் பண்றேம்மா. ஹலோ சுமதி, கேக்குதா? அக்கா ஃபோன் அடிக்கிறதுலக்கா, ஃபோன் அடிச்சா எடுத்து பேசுக்கா. நீ படக்க ஏதோ ஒன்று எனக்கு நினச்சிக்கிட்டே இருக்க. ஹலோ அம்மா, சொல்லுமா. சுமதி, தம்பிக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கான்ல? அம்மா, அவன் தோட்டத்துல நிறைய மண்ணை தின்ட்டியான் போலம்மா, அதனாலதான் அவனுக்கு வயிறு வலி வந்திருக்கு. டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுதாம்மா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இப்ப நல்லா இருக்கியாமா, கண் என்ன முழிக்காம இருக்கியாமா, கொஞ்சம் மயக்கத்திலே இருக்கியா. அவன் சரியான பின்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. ஓ அப்படியாம்மா, தீபு தாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு கூட்டிட்டு போன அடம் பிடிச்சிட்டு இருக்காமா இங்க. இல்லம்மா, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்கம்மா. அவன் என்ன கண்ணு முழிக்காம மட்டும் இருக்காமா, கண்ணு முழிச்சானே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கம்மா. நாங்க இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரத்துல வந்துருவோம்மா. சரிம்மா, நான் வச்சுறேன். தீபுமா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவன் தோட்டத்துல கொஞ்சம் நிறைய மண்ணை தின்ட்டியான் போல, அதனாலதான் அவனுக்கு வயிறு வலி வந்திருக்கு. அம்மா அரை மணி நேரத்துல வந்துருமா, நீங்க போய் உள்ள போய் விளையாடுங்க, சரியா? மண்ணை தின்னுட்டானா அம்மாச்சி? நாங்க கொஞ்சம் அவனை கவனிக்காம விட்டுட்டோம் அம்மாச்சி. நித்தின் தான் அம்மாச்சி அவனை பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, அவனோட பெருந்தொல்லையா இருக்கு அம்மாச்சி. வீட்லயே அப்படிதான் அம்மாச்சி, வெளியில வந்தானா மண்ணை தின்றுவியான். அம்மா 2 அடி அடிக்குமா, அப்புறம் ஒரு வாரம் மறப்பான் அம்மாச்சி. அப்புறம் திரும்பி மண்ணை தின்றுவியான். சரிம்மா, சின்ன பிள்ளைங்க தான் மண்ணை தின்னதாமா செய்யும், நம்ம தாம உட்காந்து கவனிச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, நீங்க போய் உள்ள போய் விளையாடுங்க, நான் வந்தோடனே கூப்பிடுறேன் உங்களை. சரி அம்மாச்சி. என்னடி ஆச்சு? என்னங்க, அவன் நல்லா ஆயிட்டானாங்க, ஆனால் கண்ணு மட்டும் முழிக்காம இருக்கான். கண்ணு முழிச்சோன்னா கூட்டிட்டு வந்துருவாங்க, நாங்கள் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கான். அப்பாடி, எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்குது. தோட்டத்துக்கு ஏன்டா கூட்டிட்டு போனோன்னு வரையும் மண்ணு மனசெல்லாம் ஒரே படபடன்னு இருந்துச்சுடி. கை வலிக்குது. உங்க பையன் முழிச்சிட்டாங்க, இனிமேல் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சபரிக்கண்ணா, வயிறுலாம் வலிக்கலடா? வயிறு வலிக்குது, கையும் வலிக்குதுமா. சரி சரி, சரியாயிருண்டா. இப்ப கிளம்பிடுவோம், அப்ப எடுத்துருவாங்க, சரியாயிரும். சரியா? அதிமா. சரி, நீ தோட்டத்துல மண்ணள்ளி தின்னியா? அது நிறைய தின்றுக்க போல, அதனாலதான் இவ்வளவு வயிறு வலியில வந்து கொண்டு வந்து நீ விட்டுருக்கு. இல்லம்மா, தின்னதம்மா. யார் சொன்ன? தின்னல. டாக்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, உன் வயிற்றுக்குள்ள வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. அது நிறைய அளவுக்கு அதிகமா நீ சாப்பிட்டிருக்கியான். அம்மா அதிகாதம்மா, கொஞ்சம் தின்னுட்டேம்மா. ஏன் வீட்டுக்கு வா, உன்னை வெளுன்னு வெளுக்கிறேன். சுமதி, பிள்ளைய திட்டாதடி, இப்பதான் அவனே நல்லாயி வந்திருக்கியான். சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத, அன்பா சொல்லி பழகு எதா இருந்தாலும். சரி சரி, நீங்க இங்க யாரும் சண்டை போடாதீங்க, பையனை கூட்டிட்டு போலாம். நீங்க கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. அக்கா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்ப, வேமா வாக்கா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பார்த்து பேசிக்குவோம். டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் டாக்டர். அம்மாச்சி, தம்பி வந்துருவியல்ல அம்மாச்சி? வந்துட்டு இருக்காங்களா கண்ணு, கவலைப்படாத. மண்ணை தின்னேன்னு வச்சுக்கவேன், பெரிய ஊசியா எடுத்து குண்டில போட சொல்லிடுவேன் பாத்துக்க. மாமா, அம்மா திட்டுது மாமா. அக்கா பேசாம இருக்கா, உடம்பு சரியில்லாத பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போதானக்கா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன், ஒன்றும் சொல்லாதக்கா, பேசாம இருக்கா. சுமதி, பேசாம இரு சுமதி, குடு பிள்ளைய நான் வச்சுக்கிறேன். ரொம்ப செல்லம் கொடுக்காண்டு தான் இவன் ரொம்ப சேட்டை பண்றியா? பேசாம இருடி, சின்ன பிள்ளைனா அப்படிதான் இருக்கும். ஆமா, வந்துட்டீங்களா? ஏண்டா சபரி, ஏடா பண்ண? ஏண்டா மண்ணுல நல்லா விளையாண்டுக்கிட்டே ஏண்டா திடீர்னு ஏண்டா மண்ணை நிக்கலிட்ட? கண்டுபிடிச்சு தானே, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு, பேசாம அழுத்துக்க வேண்டியதான். பாபா திட்டுறியா? நித்தினே, பேசாம இரு நித்தினே. குடுடா பிள்ளைய, இந்தாங்கம்மா. சபரி, இப்படி பண்ண மண்ணெல்லாம் அழித்துட்டு இருக்க. உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், மண்ணெல்லாம் தின்னாதடான்னு. பாத்தியா எங்க போய் விட்டுச்சுன்னு? திட்டுதா. பேசாம இரு தீபு, அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்திருக்காங்க, கை காலெல்லாம் வலிக்கும். பேசாம இருங்க, அவனை கொஞ்ச நேரம் எதுவும் கேட்காதீங்க. சரி அம்மாச்சி. அம்மா, நாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறோம்மா. இங்க இருந்தா ரொம்ப சேட்டை பண்றியாம்மா, எனக்கே பயமா இருக்குது. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா நாளைக்கு காலையில. சரிம்மா, நாளைக்கு தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். வாங்க புரோக்கர் ஐயா, வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. எல்லாருமே வாங்க, வீட்டுக்குள்ள போவோம். என்னங்க, புரோக்கர் வந்திருக்காருங்க, வாங்கங்க. என்னையா ஜாதகம் வாங்கி 1 மாசத்துக்கு மேல ஆகுது, இன்னும் ஒரு பொண்ணை கூட காட்ட மாட்டேங்கிற. நான் உனக்கே கால் பண்ணனு தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. அண்ணே, நான் சொல்றத பொறுமையா கோவப்படாம கேளுங்க. தம்பிக்கு இப்பதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல இருக்கு. இப்பதான் ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. பொண்ணோட ஜாதகம் போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே போய் உங்களை பார்த்து என்ன பொண்ணு பார்த்து கூட்டு போயிருவேனே. நீங்க என்ன சொல்றீங்க? கோவப்படாம பேசுங்க. தம்பி, பொண்ணு நல்லா வெள்ளையா இருக்கும்ல. பொண்ணை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லம்மா. பொண்ணு அருமையான பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு, நல்ல குடும்பம் வேற. பொண்ணு பார்க்க சும்மா நயன்தாரா மாதிரி இருக்குமா. தம்பி பார்த்தோன்னே எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நிப்பாருமா.
என்னய்யா பொண்ணு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிற? சரி சரி, நீ என்னமோ சொல்ற. சரி, நாளைக்கே வந்து பாக்குறோம்னு சொல்லிடுறீங்க. பொண்ணுங்க வேற இருக்காங்க, அவங்களும் பாத்துக்கட்டும். அண்ணே, நான் எவ்வளவுதான் உங்ககிட்ட பொண்ணை பத்தி எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி அடையாம தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி, இந்த இந்த என்னண்ணே மஞ்சள் கவர்ல பொண்ணோட போட்டா இருக்குண்ணே, பாத்துக்குங்க. சரி, நாளைக்கு வேணா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி பொண்ணு வீட்டுல வேணா பார்த்து சொல்லிடுறேனே. சரி, வர்றேனே. அண்ணே போறேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கண்ணே. அதெல்லாம் நல்லா செஞ்சிருவேன் நானு. நீ ஃபர்ஸ்ட் பொண்ணை காட்டு, அப்புறமே எல்லாம் வாங்கிக்க. சரிங்கய்யா, நேராச்சியா. நான் வேணா போய் வேமாவே பொண்ணு வீட்டில் பார்த்து உங்களை பற்றி எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நாளைக்கு வேமா வந்து ஒரு 10 மணி போல் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி வாங்கய்யா. சரிங்கய்யா, வரேங்கய்யா. பொண்ணு ஃபோட்டோ இந்த டேபிளில் வைக்கிறேனே, பார்த்துக்குங்கண்ணே. அப்புறம் நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அண்ணே, நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் தானே நல்ல நேரம். அதனால காலையில் வந்து வேமா பொண்ணை பார்த்துட்டு போயிடுவோம்னே. நான் வேமா போய் பொண்ணு வீட்லேயும் சொல்லி நாளைக்கு வந்து என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேனே. சரிண்ணே, நான் வரேனே, நேரம் வேற ஆச்சு. சரிப்பா, நாங்க 10 மணிக்குள்ள வந்துடுறோம், நீ கிளம்பு. ஆச்சி என்னமா தள்ளிட்டு ஓடுறாவ? என்னது நீ ஃபர்ஸ்ட் தொட்டா நீ தான் ஃபர்ஸ்ட் பாப்பியா? ஏய் எங்க மாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன், நீ போங்கிட்டு. அடே, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆலையாடா, அதுக்குள்ளேயும் வந்து இந்த பொண்ணு போட்டா பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் சண்டையாடா? டே, பொண்ணு போட்டா நான் கொஞ்சம் பாக்குறேன்டா. இவங்க எல்லாம் முன்னாடி வாயை திறந்து கேட்கவும் சங்கடமா வேற இருக்கு. டே, வேமா பொண்ணு போட்டா வேமா பாத்துட்டு என்கிட்ட கொடுக்கடா. பாருமா, போட்டோ பாக்குறதுக்காண்டி நீ தள்ளி விட்டாங்க, நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காவ. அம்மா விடுமா, அவ வருங்கால அத்தைய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்க போலமா. இல்ல இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தே தீருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போட்டோ தொட்டவே நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது அந்த தீபு தொட்டா, நீ என்ன மூணாவது வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேங்கிற, போங்கிட்டு. டே, நீங்க யாரும் பார்க்க வேணாண்டா. டே, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறது எனக்கு தாண்டா, நான் தாண்டா பார்க்கணும். கொண்டாங்கடா போட்டோவை, தயவு செய்து கொடுக்கடா. இத்தனை துண்டா இருந்துகிட்டு இது என்ன பேச்சு பேசுறதுக்கு பாருங்க காக்கா. இந்த போட்டா சத்த வாங்கி கொடுக்க. இருடா, நீ ஏன்டா இவ்வளவு ஆசைப்படுறவ? ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து ஓகே சொல்றேன், அதுக்கப்புறம் நீ பொண்ண பாருடா. இருடி, நான் ஃபர்ஸ்ட் போய் போட்டா வாங்கிட்டு வரேன், நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம்டி. ஏக்கா, நீங்களும் பார்க்க அவங்களோட சேர்ந்துட்டீங்க. பொருசுக்கு தான் சட்டை பண்ணுதுன்னு பார்த்தா பெருசுகளும் சட்டை பண்ணுதுங்களே. நம்மள பொண்ணு போட்டா பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கே. ஏய் குடுங்கடா போட்டல, ஃபர்ஸ்ட் அவன் எங்களுக்கு தான்டா தம்பி. ஏமா, உனக்கு வேணா அவர் ஃபர்ஸ்ட் தம்பியா இருக்கலாம், லாஸ்ட் எனக்கு தான் அவர் மாமாவா இருக்காரு. அதனால நான் தான் முதல்ல பாப்பேன், போமாங்கிட்டு. என்னடா அவங்க கிட்ட இருந்து கூட மேல போட்டா வாங்க முடியல. சபரி இறங்குடா, அம்மா போய் வாங்குறேன். அம்மா அம்மா, அத்தைய எனக்கு நாத்துமா, நானும் பாத்துக்கிட்டேம்மா ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் போட்டோவை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுல அவள ஆர்வம். நான் போய் ஃபர்ஸ்ட் போட்டோ வாங்கிட்டு வரேன். அம்மா அம்மா, எப்படியாவது எதிர்த்து தந்ததுமா. ஏய் குடுங்கடா, நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு தரேன்டா. அம்மா, கிச்சனுக்குள்ள நிறைய வேலை கிடக்குதுமா, அந்த வேலையை ஃபர்ஸ்ட் போய் பாருமா, அப்புறம் இங்க வந்து போட்டோ பாருமா. யாரும் பாக்க வேணாம், கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் என் பையனுக்கு. எப்பா இங்க பாருங்கப்பா, எல்லாரும் இப்படி சண்டை போறாங்கப்பா போட்டோ பாக்குறதுக்கு. எப்பா நீங்களாவது செத்த அந்த போட்டோ என்கிட்ட வாங்கி கொடுங்கப்பா. ஏ பொறுமையா இல்ல, நாங்க பார்த்த பின்னாடி தானே போட்டோ உனக்கு தருவோம். அச்சச்சோ, போட்டோ கிழிச்சிச்சே. பேசாம ஏதாவது நைஸ் நாப்ல வச்சுட்டு பேர்ல ஏதாவது வேலையை சொல்லிட்டு. போட்டோவை கிழிச்சு புட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. நாங்க ரெண்டு பார்த்தாலும் பார்த்திருப்போம், கடைசியில எங்களையும் பார்க்க விடாம நீங்களும் பார்க்காம இப்படி போட்டோவை கிழிச்சு புட்டீங்க. நான் போய் தோசையை ஊத்துறேன், நீங்க சாப்பிட வந்துருங்க எல்லாரும். அக்கா வாங்க, நம்மளும் எஸ்கேப் ஆயிரும், அப்புறம் அவன் நம்ம திட்டி புடியாங்க. ஏ வாங்கடா, நம்மளும் ஓடிடலாம், இல்லாட்டி மாமா அடிச்சு விடுவார் நம்மள. தம்பி, நாளைக்கு போய் பொண்ணை பாத்துக்கலாம். நீ இப்ப போய் தூங்கு சாப்பிட்டுட்டு. பாவிகளா, வீட்டுல இருக்கிற பெருசுகளும் சரி சிறுசுகளும் சரி எல்லாம் சேர்த்து பொண்ணு போட்டா கிழிச்சு போட்டுச்சுங்களே. இப்ப என்ன பண்றது? டேய், என்னடா வேணும் உனக்கு? மாமா, இந்த போட்டோவை ஒத்த வச்சு பாத்துக்க, அப்பதான் அத்தை தெரியும். அப்படி தாண்டா பாக்கணும் இவங்க பண்ண வேலைக்கு. சரி, நான் யாருக்கும் தெரியாம ரூம்ல போய் ஒட்ட வச்சு பாத்துக்கிறேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாத. ஏய், கறி தோசை சூப்பரா இருந்துச்சுல. ஆமாடா, என் ஃப்ரெண்டுல நான் சொல்லுவேன் தெரியுமா, எங்க அம்மாச்சி மாதிரி யாராலையுமே கறி தோசை செய்யவே முடியாதுன்னு. அடி பாவிகளா, போட்டோவை நார் கழிச்சு போட்டுட்டு இங்க என்ன கறி தோசை எப்படி சுடுறது எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? அடி மாமா மனசு எவ்வளவு தூரம் வந்து என்ன கஷ்டப்படும் கொஞ்சமா என்ன நினைச்சு பாத்தீங்களா? இப்படி அநியாயமா போட்டோவை பார்த்து கிழிச்சு விட்டீங்களே. எனக்கு தெரிஞ்சு நீ தான் போட்டோ கிழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் மட்டும் தான் போட்டோ கிழிச்ச மாதிரி பேசுறீங்க. எல்லா பேருமே போட்டோ பிடிச்சிட்டு இழுத்தா போட்டோ கிளியத்தானே செய்யும். என்னமோ அப்புறமேட்டு நான் தான் கிழிச்சேன் கிழிச்சதெல்லாம் நீங்க தான், நான் ஒன்றும் கிடையாது. நான் பாட்டுக்கா வேகமா பார்த்துட்டு போட்டோ பார்த்துட்டு விட்டுருப்பேன். எல்லாரும் சேர்த்துட்டு நான் தான் பார்ப்பேன் கிளியத்தான் செய்யும். அதான் சாப்பிட்டீங்கல்ல, படுத்து தூங்க வேண்டியதானே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தீபு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் தீபு. அப்பா காலையில கால் பண்ணாரு, என்ன ஊருக்கு வரலையான்னு கேட்டார் தீபு. அதனால நாளைக்கு காலையில மாமாக்கு பொண்ணை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடுவோம், சரியா? அம்மா, திவ்யா நாளைக்கு நைட்டு தான் கிளம்புதாம்மா, நம்மளும் நைட்டே கிளம்புவோமா? இல்ல, அவங்க ரொம்ப தூரம் போறாங்க, அதனால அவங்க நைட்டு தான் கிளம்புவாங்க.
நம்மளுக்கு பக்கத்துல தானே இருக்கு, நம்ம பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். சரியா? அம்மா நம்ம தான் பக்கத்துல தானே இருக்கோம், அப்ப நாலு கழிச்சு காலையில கிளம்பலாம்ல. நீ இப்படி சொன்னாலும் நீ கேட்க மாட்டவா? ஹாஸ்பிட்டல் போய் 2 ஊசி போட்டு வருவோமா? வேணாம், ஒண்ணு வேணாம். சரி சரி, எல்லாரும் படுத்துங்க, லைட் அமத்த போறேன். ஏய் 2 பேரும் தள்ளுங்களே, நான் பெட்ல படுத்து தூங்கணும். நானும் பெட்ல. அம்மா இவன் ஒண்ணு கட்டிட்டியாம்மா, இவன் பக்கத்துல படுக்க முடியாதும்மா. நாங்க 3 பேர் பெட்ல படுத்துக்கிறோம்மா. தம்பிக்கு தான் உடம்பு சரியில்லைலம்மா, அவன் பெட்ல படுத்துக்கட்டுமா? நீங்க அவன் தான் உனக்கு அடுப்பியான்னு சொல்றீங்களா? அப்ப நானு சபரி பெரியம்மா 3 பேர் மேல படுத்துக்கிறோம், நீங்க 3 பேர் கீழே படுத்துக்கோங்க. எங்க வீட்லயே பெட் இருந்தாலும் எங்க அப்பா மேல ஏறி தான் நானே படுப்பேன். என்னைய போய் தலையில படுக்க சொல்றீங்க? அட போகப்பா, நான் வேணா போய் மாமா ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நித்தின் மட்டும் மாமா கூட படுக்கிறியா? நம்மளும் போய் மாமா கூட படுப்போமா? ஆமால, அவன் மாமாவை தனியா வச்சு ஏதாவது கரெக்ட் பண்ணிடுறியால. அம்மா நாங்க போய் மாமா கூட படுத்துக்கிறோம், நீங்க நல்லா பெட்லயே நீங்க 3 பேர் படுத்து தூங்குங்க. அம்மா நானும் மாமா கூட படுக்க போறேன். ஏய் நீ போகாதீங்க வா. நான் போறேன். சேர்த்துக்க மாட்டாங்கடா, நீ பேசாம இங்கே தூங்குடா. இன்னும் அழகா இருக்கு, நயன்தாரா மாதிரி இருக்கு வேற சொன்னானே புரோக்கரு. சரி பொண்ணோட போட்டா பார்க்கலாம் ஆசையா இருக்குன்னு பார்த்தா எல்லா பேரும் சேர்ந்து என்ன கிளிச்சு போட்டாங்களே. இப்போ நான் எப்படி பார்க்கறது? இந்த கிழிஞ்ச போட்டானா ஒன்று சேர்த்துதே ஒட்டி வச்சு தான் பார்க்கணும் போல இருக்கு. சரி ஒட்டுவோம். இது கண்ணு, இது மூக்கு, இது வாயி. என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்க. அடே போட்டாவா அக்கு வேற அணி வேற கிழிச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க வேற கேட்கீங்களா? போங்கடா, அவங்க போய் என்னடா ரூம்ல போய் நல்லா தூங்குங்கடா. போங்கடா, என்ன எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா முத அத்தை போட்டாவை பார்க்க போறேன். இப்படி என்ன மாமா எல்லாத்தையும் விட்டு சேர்த்து ஒட்டி வச்சு பார்த்தானா அப்புறம் உன்னோட வாழ்க்கை எல்லாமே ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. பேசாம அத்தை நீ டேரக்டா லைவாவே பாத்துரு. இதெல்லாம் வேணாம், இந்த போட்டோ தூக்கி குப்பை தூக்கி போடு. டேய் என்னடா என்னென்னமோ சொல்றீங்க, இப்படின்னா சொல்லி என்னை பயமுடுத்தாதடா. சரிடா, நான் போட்டானா பார்க்கலடா, அந்த பொண்ணை நான் நேரடியாவே பாத்துக்கிறேன்டா. சரி நீங்க போய் ரூம்ல போய் தூங்குங்கடா. மாமா இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கூட தான் தூங்க போறோம். ஏன்டா அந்த ரூமுக்கு என்னடா வந்துச்சு? அங்கே போய் படுக்க வேண்டியதாடா. மாமா அங்க சபரி படுத்து தூங்குறா மாமா. உச்சா போவே மாமா. அவன் கூட மனுஷனா படுத்து தூங்க முடியுமா? தள்ளுங்க, அங்க படுத்து தூங்குறோம். சரி சரி, நீங்க ஒரு நாள் தானே தூங்குறீங்க, சரி தூங்குங்க. மாமா நான் போய் உச்சா போயிட்டு வந்துடுறேன் மாமா. ஏமா போயிட்டு வாடா. சரி தீபு, நீங்க வேணா இங்க படுத்துக்குங்க, மாமா வேணா இங்க படுத்துக்கிறேன். என்ன நெத்திர் பையனை போனவன என்ன ஆளக்கானாமே? உச்சா வருதுன்னு சொன்னியா, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை என்ன 2க்கு போயிட்டானோ? சரி நமக்கு வேற தூக்கம் வருது, நம்ம போய் வேமா தூங்குவோம். ஆகா எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்களே. ஆகா நமக்கு படுக்க இடம் இல்லாம போச்சே. சரி நமக்கு என்ன பெட்டா முக்கியம், நம்ம எப்பவுமே அப்பா மேல தான் படுத்து தூங்குவோம். நம்ம வேணா இன்னைக்கு வேணா மாமா மேல படுத்து தூங்க வேண்டியதே. அடே என்னடா பண்ற? டே எந்திரடா, டே மூச்சு முட்டுக்குறா. மாமா பேசாம படுத்து தூங்கு மாமா. வீட்டுல நான் அப்பா மேல தான் மாமா படுத்து தூங்குவேன், அதனால தான் இன்னைக்கு அவன் மேல படுத்து தூங்குறேன். ஏய் இது வேறையாடா? சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்க போற, நாளைக்கு தான் உன்னோட ஊருக்கு போயிருவல்ல. சரி படுத்து தூங்கு. மாமா அப்படின்னா தப்பா கணக்கு படாத மாமா. நாளைக்கும் இருந்தாலும் இருப்பேன் மாமா. நாளைக்கு இதே மாதிரி தான் படுத்து தூங்குவேன். பேசாம படுத்து தூங்கு மாமா. 7 hour later. மணி 6 ஆச்சு. இன்னைக்கு பொண்ணு வேற பார்க்க போகணும், எல்லாத்தையும் ஊசிப்பிடுவோம். சுமதி எந்திரிங்க எல்லாரும், மணி 7 ஆச்சு. விடுந்துருச்சாமா? சரிம்மா எந்திரிக்கிறோமா. சரிம்மா குளிச்சுட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா நீங்க போய் ரெடி பண்ணுங்க. அடே பிள்ளையோட நீங்க ஒருத்தையும் பார்த்தா மேலே ஏறி படுக்கிறேன், இன்னொன்று பார்த்தா காலை தூக்கி போறது, இன்னொன்று பார்த்தா கொரட்டை விட்டுக்கிட்டே கிடக்கு. ராத்திரி புள்ள என்னை தூங்கவே விடலடா. என்ன மாமா நீ பொண்ணை நினைச்சு ஏதாவது உலகிட்டே கிடப்ப? சாம தூங்கு மாமா, நாளைக்கு காலைல பொண்ணு பார்க்க போவோம் மாமா. உளராத மாமா. நான் எங்கடா உளர்னேன்? நீங்க தானே என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க. பேசாம எல்லாரும் தூங்குங்கடா. ஏய் எல்லாரும் எந்திரிங்கப்பா, விடுந்துருச்சு. ஏக்கா நீனுமாக்கா வந்துட்ட? ஏக்கா இப்பதாங்க கண்ணா சந்தி, அதுக்குள்ளே நீ வந்துட்ட எந்திரின்னு சொல்லிட்டு. ஏய் எந்திரிடா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறடா. ஏன் மாமா ராத்திரி என்ன நீ தூங்கல? ஒருவேளை அத்தையை நினைச்சு நீ பாட்டு கண்ணா ட்வீட் பண்ணிட்டே இருந்தியோ? ஏய் நான் தூங்காததுக்கு முக்கிய காரணமே நீ தான்டா. என் மேலே ஏறி படுத்துட்டு ராத்திரி புள்ள என்னை தூங்கவே இல்லடா. சரி விடுடா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வராங்க. சரி விடு, நீங்க குளிச்சு கிளம்புங்க வாங்க. ஏ திவ்யா, இன்னைக்கு நம்ம புது அத்தைய பார்க்க போறோம் திவ்யா. வா போய் குளிக்கலாம். ஒண்ணு பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையா? ஆனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேடா. என்னமா உள்ள பண்ணிட்டு இருக்காங்க? வேமா எல்லாத்தையும் வர சொல்லுமா, வண்டி வந்துருச்சுமா. வந்துட்டு இருக்காங்கப்பா. ஏ பசங்க எல்லாம் ஏறுங்கடா, வண்டி வந்துருச்சு. நித்தின் தள்ளுடா, நான் தான ஃபர்ஸ்ட் ஏறுவேன். இரு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டே இருக்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறுவேன். ஏய் சண்டை போடாம ஏறுங்கடா. சரி எல்லாரும் ஏரியாச்சுல போலாம்ல? அம்மா போலாம். ரைட் எல்லாரும் ஏறியாச்சு. எல்லாரும் இறங்குங்கப்பா, பொண்ணுங்க வந்துருச்சு. இதாங்க பொண்ணு வீடு, பாத்துக்குங்க. நல்லா வீடு பெருசா இருக்குப்பா. புரோக்கர் நல்லா பெரிய இடமா தான் பிடிச்சிருக்காருப்பா. எங்க பொண்ணோட அப்பா ஃபாரின் ரிட்டர்னுங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய வீட கட்டியிருக்காரு. ஏ தலியா புரோக்கரு. வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. கொய்யா பழம் வாங்கி வந்தாச்சு. இனிமே தெருவா போய் விற்க வேண்டியதுதான். கொய்யா கொய்யா கொய்யா.
தித்திப்பான கொய்யா தேன் போல கொய்யா. வாங்க 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 எல்லாரும் வாங்க, கொய்யா வாங்குங்க. ஆப்பிள் 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 பச்சை ஆப்பிள். என்னது பச்சை ஆப்பிளா? ஆப்பிள் இல்லை பேபுனே, கொய்யா 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 அப்படி சொல்லு. ஏக்கா நீ வேற சும்மா இருக்கா? இது கொய்யான்னு எனக்கு தெரியாதா? இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. என்னதுமா இது பச்சை ஆப்பிளா? ஒரு 2 கிலோ கொடுங்க. 2 கிலோவா போதுங்களா? ஆ போதுமா. என்னம்மா இது ஆப்பிள்னு சொன்னீங்க, மற்ற கொய்யா பழம் தான் இருக்கு. ஆமாம், ஆப்பிள்னு சொன்னால் தான் வந்து வாங்குவீங்க. கொய்யா பழம் சொன்னால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. அதனால தான் ஆப்பிள் அப்படி சொன்னேன். ஆப்பிளில் இருக்க எல்லா சத்துமே இந்த கொய்யா பழத்தில் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆப்பிள் சொன்னால் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து வருது, வெளியூர்லேருந்து வருது, வாங்கி சாப்பிட்லாம், அதுதான் சத்து அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம கொய்யா பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது விலை கம்மியா கிடைக்குதுன்றதுனால அதோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேது. கொய்யா பழமும் நல்லதுதான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலையே, நீங்க ஆப்பிள்னு சொன்னீங்களே அதான் கேட்குறேன். சரி கொய்யா பழமே கொடுங்க 2 கிலோ. இந்தாங்க. சரிங்கம்மா வரேன். நீங்கள் வர்றது இருக்கட்டும், காசு கொடுங்க. எவ்வளோம்மா? 120 ரூபா கொடுங்க. இந்தம்மா. சரியா இருக்குது. இப்போ போயிட்டு வாங்க. ஏக்கா நீ வேற ஏன்க்கா கூட சுமந்துன்னு இருக்கிற? கீழே வையா. மறந்தே போயிட்டேன். வியாபாரம் பண்ற ஞாபகத்துல கடையில கூட மறந்துட்டேன். இறக்கி வை. கொய்யாக்கா சீப்பாக கிடைக்குதுன்னு இருக்கும், வாங்கிறது கஷ்டமாக இருக்குது பொழுது. ஆமா பெரிய பொண்ணு, இந்த கொய்யாக்காக்கே வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், ஒரு கொய்யாக்கா வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி வித்தனா அப்போ வாங்குவாங்க. இது வந்து நமக்கு 10 ரூபா அப்படி கிடைக்குது இல்லை, விலை கம்மியா, அதனால வந்து இதை வாங்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக சொன்னக்கா. பேசாமல் இது வேணா கொய்யாக்கா ஜாமான் செஞ்சு விற்று பார்க்கலாமா? சரி பொண்ணு, ஜாம் வேணாம், எனக்கு அல்வா செய்யும், கொய்யாக்கா அல்வா செஞ்சு விற்கலாம். அல்வா செய்ய தெரியுமா? சரி செய்யலாம், செஞ்சு விற்கலாம். சரிக்கா, அதுக்கு தேவையான பொருள்லாம் போய் எடுத்துன்னு வரேன். இந்த இடத்த க்ளீன் பண்ணி வை. சரி போய் சீக்கிரமா வா. தேவையான பொருள்லாம் எடுத்து வர சொல்லிட்டு போயிருக்கல, நான் தேவையான பொருள் எதுவுமே சொல்லவே இல்லை, அவளும் கேட்கவே இல்லை. என்னத்தை போய் எடுத்துன்னு வரப்போறா தெரியலையே. சரி நம்ம இங்கேயே உட்காரலாம், வரட்டும் என்ன எடுத்துன்னு வரேன்னு பார்க்கலாம். அக்கா எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேன் பாரு, எல்லாம் கரெக்டாக தானே? என்ன எடுத்துன்னு வந்திருக்கா? நெய், நாட்டு சர்க்கரை, முந்திரி திராட்சை, கடாயி, அடுப்பு, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த கொய்யா பழத்தை மட்டும் கட் பண்ணி தரேன், எடுத்துன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துரு. சரி கட் பண்ணி வைக்கூடாது ஒரு நேரத்துக்கு. அல்வா எப்படி செய்யுதுன்னு யோசனை பண்ணினே இருந்தேனா மறந்துட்டேன். இந்த இது கட் பண்ணி தந்துடுறேன். எது அல்வா எப்படி செய்யுதுன்னு யோசனை பண்ணின்னு இருந்தியா? உனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? உன்னை நம்பி வேறு இதில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். செய்ய தெரியும் பெரிய பொண்ணு, திரும்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன் மைண்டில். நல்லா ரீவைண்ட் பண்ண, நல்லா வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரியே செய், வாயில் ஒட்டிக்கிற மாதிரி செய்யாத. அதெல்லாம் நல்லா தான் செய்வேன். கொய்யாப்பழம் அல்வா செய்யறதுக்கு முதல்ல கொய்யாப்பழத்தை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். முதல் செய்முறை. ஏக்கா நீ யார்கிட்ட சொல்லின்னு இருக்கிறா? நீ நான் சமையல் குறிப்பா சொல்லின்னு இருக்கேன்? உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கேன். சரி கட் பண்ணதை கூட நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த ஒரு கூடை இருக்குது மட்டும் அறுத்துட்டேன், ஒரு கூடை அப்படியே இருக்கட்டும், அப்படியே விற்கிதான்னு பார்க்கலாம். சரி விற்கும், அவர் கூட அப்படியே பத்திரமா இருக்கட்டும். இதை அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துன்னு வா. இந்த கொட்டைலாம் தனியாக அப்போ தான் போகும், கொட்டைலாம் இருந்துச்சா சாப்பிட முடியாது, பல்லில் மாட்டோம். அதனால நல்லா கொஞ்சம் நல்லா மழை அரைச்சிட்டு அதை வடிகட்டி இந்த கொட்டைலாம் எடுத்துட்டு எடுத்துன்னு வா. சரிக்கா, தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஜூஸ் அரைச்சிட்டு அப்படியே நான் வடிகட்டி எடுத்துன்னு வரேன். ஏய் அந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஒரு 2 சொட்டு அப்படி தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு நல்லா கட்டி அரைச்சி எடுத்துன்னு வா. கட்டியானா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வருவேன். ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான். தெளிவாக சொல்லி அனுப்பி நேரம் ஜூஸ் ஆக்கிட்டு இருப்பேன். சரி நான் போய் அரைச்சின்னு வரேன், நீ அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு கடையை காய் வை. நல்லா காஞ்ச விறகா தான் எடுத்துன்னு வந்துக்கிறா, அடுப்பு நல்லா சீக்கிரமாக பற்றிக்கிச்சு, இல்லைன்னா ஊதியா ஊரே புகையாயிட்டு இருக்கும். ஊர் புகையாவது இருக்கட்டும், என்னோட மேக்கப்லாம் கலைஞ்சு போயிட்டு இருக்கேன் நேரம். அடுப்பு பற்ற வச்சியா? இந்தா நீ கேட்ட கொய்யாக்கா கரைசல். என்னடி இது குண்டால ஊற்றி வர வேண்டியது என்ன, இதெல்லாம் டம்ளர் மாதிரி இருக்குது, அதில் ஊற்றி வந்துக்கிறா. வேற யானும் இல்லை, ஊற்றுதியே. சரி நீ எடுத்துன்னு வந்து வை. பெரிய பொண்ணு நல்லா வடிகட்டினியாத? நல்லா வடிகட்டினேன், வடிகட்டி ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் நான் குடிச்சிட்டு தான் வந்துக்கிறேன். அது நீ பண்ணலன்னா தானே அதிசயம், நீ பண்ணியிருப்ப எனக்கு தெரியும். பெரிய பொண்ணு அல்வா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன், நான் சொல்ல ஒரு பொருளாக போட்டு செய், நீ தான் செய்யணும் இப்போ. அக்கா அந்த விசப்பு வச்ச வேணாங்க்கா, ஏங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? நான் தான் பக்கத்தில் இருக்கல பார்த்துக்கிறவா. இன்றைக்கி உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி அந்த முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். முதல்ல 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. அப்புறம் முந்திரி திராட்சை 2த்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். போட்டு வறுத்தாச்சு.
முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு வரத்துக்குவாக்கா. முதல்ல முந்திரியை போடு, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்போது திராட்சை போட்டு டக்குன்னு எடுத்துடணும். இல்லைன்னா திராட்சை வந்து கருகி போயிடும், கருப்பாயிடும், அப்புறம் கசக்கும். ஓகே, முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம்? இந்த கடையில் கொஞ்சம் நெய் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு அரைச்சி வச்ச கொய்யாப்பழம் இருக்குல்ல, அதை தலை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது இந்த கொய்யாப்பழம் அரைச்சி வச்சதை விழுத எடுத்து இந்த கடாயில் ஊற்றணும். இந்த நெய்யில் ஊற்றி கிளறுவோம். அக்கா வெல்லம் போட்டுடுவா. இரு பெரிய பொண்ணு, நம்ம ஊற்றிருக்கல அந்த கொய்யாப்பழம் நல்லா அது கொதிச்சு நல்லா வெந்து ஒரு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் இந்த வெல்லம் போடணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இது வேறு இருக்கா? நம்மளுக்கு காப்பியே சரியாக போட தெரியாது, இல்லை அல்வா வேறையா? சிரிப்பாக இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கேன்ல, நீ எப்படி சொதப்பு நான் பார்க்குறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டுடலாமா வெள்ளத்தை? போட்டு நல்லா கலரு, அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரணும். அக்கா இது வெள்ளமா நாட்டு சக்கரையா? எது வேணால் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு, அதான் நாட்டு சக்கரை எடுத்துன்னு சொன்னேன். இது நாட்டு சக்கரை தான், போடு. நாட்டு சக்கரை போட்டாச்சு. ஏக்கா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கலாமா? நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுக்கலாம், இறக்கும்போது போட்டுக்கலாம். சரி. இப்போ நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுன்னே இருக்கணும். அது நல்லா வந்து நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் நெய் ஊற்றுறேன், நீ கிளறின்னே இரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். நெய் போதும். பெரிய பொண்ணு இப்போ மேலே தான் நல்லா கிளறிட்டே இரு. நான் சொல்கிற வரைக்கும் கிளறினே தான் இருக்கணும் நீ. ஏக்கா இப்போ கை வலிக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் கலரணும்? சாப்பிடும் போது மட்டும் நல்லா இருக்குல்ல, கலரு நல்லா கலரு. ஏலக்காய் தூள் எடுத்துன்னு வந்திருக்கியா? கொஞ்சம் போட்டுக்கல. போட்டுடலாமா இப்போ? சரி. ஏலக்காய் போட்டேங்க்கா. அந்த வறுத்து வச்சுங்களா முந்திரி திராட்சை யாருக்கு? அது வந்து அல்வாக்கு தான், எடுத்து போடு அதையும். முந்திரி திராட்சைலாம் போட்டேன். அப்புறம் அவ்வளோதான் பெரிய பொண்ணு, பத்திரமா இறக்கி கீழே வை. அல்வா எவ்வளோ வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், வாசனை ஊர் ஃபுல்லாக அப்படியே பரவி வரும் பாரு. எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்ன வாசனையாக இருக்குது, அல்வாவாங்க. பெரிய பொண்ணு கை வச்சதாச்சே, வாசனையாக தான் இருக்கும். ஆமாம், நீ செஞ்சதால தான் நல்லா வாசனையாக இருக்குது. அல்வாவை கலருன்னு சொல்லி இந்த முதுகு எலும்பும் கழண்டி போச்சு. சரி, கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சு கொடு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உன் வேலையில் நீ கரெக்டாயிரு. இந்தாங்கக்கா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொடு பெரிய பொண்ணு. நல்லா சூப்பராக இருக்கே அல்வா. அப்போது நான் பாஸ் ஆகிட்டேன். அப்போ நானும் வச்சு சாப்பிட்றேன் தட்டில். நீ அல்வா சைடில் பாஸ் தான். சாப்பிடு பொண்ணியை சாப்பிடு. வாசனை நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போகுது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணுமா கொய்யாப்பழ அல்வா? வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆமாம், நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். கொய்யாப்பழ அல்வா சூப்பராக இருக்கும். மற்ற அல்வாவோட, கோதுமை அல்வா, மைதா அல்வாவோட இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீ சொன்ன உடனே அவங்க செஞ்சு பார்த்துருவாங்க. போய் வேலையை பாரு போய். அவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க. பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இந்த கொய்யாப்பழ அல்வா சாப்பிட்டு இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அல்வா நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்வா யார் செஞ்சாலும் நல்லா சூப்பராக தான் வரும். அப்படியா? அப்போ எல்லாருமே செய்யுங்க. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா கமெண்ட் கொடுங்க. பெரிய பொண்ணு, இதான் நான் வாங்கியிருக்க தென்னந்தோப்பு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. நீங்களும் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவும் வாங்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தேன். வாங்கிட்டீங்களா? பரவாயில்லையா? சூப்பர். நம்ம தென்னந்தோப்பா? சூப்பர். அப்போ தினமும் நம்ம எண்ணெய் குடிக்கலாம். ஆமாம், நம்ம தினமும் எண்ணெய் குடிக்கலாம். நம்ம போய் நிறைய தோட்டம் பார்த்துட்டு வந்தோமேக்கா. கடைசியில் நீங்கள் என்ன திறந்து வாங்கிட்டீங்க? அதுவா, தென்னை மரம்னா ஒரு வாட்டி வச்சுட்டோம்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பலன் தரும். இப்போது தென்னை ஓலை இருக்குது, அதை நம்ம கிழிச்சி தொடப்பமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், இளநீர், அந்த மாதிரி நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும். அது நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வியாபாரத்துக்கும் வச்சுக்கலாம். அதனால தான் தென்னந்தோப்பு வாங்கிட்டேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஒரு தென்னந்தோப்புமே 50 ரூபா சொல்கிறாங்க. இப்போது ஓலை வந்து கீழே விழுந்த ஓலையை நம்மளே எடுத்து கிழிச்சு தென்னந்தோப்பு செஞ்சுக்கலாம்ல. நல்ல ஐடியாவோட தான் வாங்கியிருக்கீங்க. இந்த தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற இளநீர் எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு? அது வெயில் காலத்தில் குடிச்சோம்னு வச்சுக்கேன், நம்ம தண்ணி தாக்கலாம் அடங்கிடும். உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த வயிற்றுல புண்ணு, வாயில் புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் குடித்தாங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். ஆமாக்கா, இளநீர் வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெலாம் கூட நல்லது. இந்த வேர்க்குரு, முகப்பரு அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வர நோய், அம்மை, அந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்லது. இளநீர் குடித்தா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும். ஆமாம், இது பிளட் ப்ரெஷரை கூட கண்ட்ரோலில் வைக்குதான் இந்த இளநீர். இது இதயத்தை கூட நல்லதுன்னு சொல்கிறாங்கக்கா. ஆமாம், இந்த இளநீரை வந்து சுகர் இருக்கவங்க அது வந்து டெய்லியும் வாக்கிங் போய் அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்கவங்க வேணால் குடிக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்களாம் குடிக்கக்கூடாது. அப்புறம் ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க குடிக்கக்கூடாது.
மற்றபடி எல்லாருமே குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது. காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பனிக்காலம் மழை காலத்தில் குடிக்காமல் இருக்குது தான் ரொம்ப நல்லது. கல்லீரல் பிரச்சனைக்கும் கூட குடிக்க வேணாம். இனிமேல் ஸ்கூல் லீவ் விட்டா தென்னந்தோப்புல வந்து விளையாடலாம் ஜாலியா. ஆமா, ஜாலியா விளையாடலன்னா மரத்துக்கு சுத்தி ஜாலியா விளையாடுவீங்க. இங்க வந்து இருக்கிற ஓலையெல்லாம் எடுத்து போட்டு தொடப்பம் கழிக்கணும். அதான் உங்களுக்கு லீவ்ல வேணுமே வேலை. சோனி நல்லா நம்ம மாட்டணும்டி. இளநீர் குடிக்கிறீங்களா? குடிக்கிறோமா? அக்கா, இளநீர் அப்படியே குடிக்கிறத விட இளநீர் பாயசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இளநீர் பாயசம் செஞ்சு குடிக்கலாமா? இளநீர் பாயசம் அது எப்படி செய்யறது? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமே, போய் செஞ்சிடலாம். செய்யலாம். நான் குடிச்சிருக்கேன், எனக்கு செய்யதான் தெரியாது. ஐயா, சூப்பர் சூப்பர். முதல்ல இளநீரை வெட்டி எடுத்துக்கலாம். அக்கா, இளநீர் போதுமா? போதும் போதும், இறங்கு பிரிப்பனே, பார்த்து இறங்கு. அப்பாடா. வாங்க, இதை எடுத்துன்னு போயிட்டு இளநீர் பாயசம் செஞ்சு சாப்பிடலாம். எப்பா 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 எப்பா, தோப்புல இருந்து வீட்டுக்கு நடந்து வரத்துக்குள்ள மூச்சா வாங்குது. அப்படியே 50 கிலோ அரிசி மூட்டை தூக்கிட்டு இருந்தாங்க, மூச்சாக வாங்கிட்டான். உங்களை மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் குடிச்சாங்கன்னா வெயிட் லாஸ் கூட ஆகும்க்கா. இந்த இளநீர் அப்படியா? இது எனக்கு தேவை போச்சு. இந்த இளநீர் வந்து உடம்புக்கு புத்துணர்ச்சியும் தரும். அதனால எல்லாருமே குடிக்கலாம். நீ இப்படியே பேசி இருக்காத, போய் இளநீர் பாயசம் செஞ்சு கொடு. குழந்தைங்களா உட்காந்து பாரு. ஆமா, சீக்கிரமா செஞ்சு எடுத்துனாங்க. செஞ்சு எடுத்துன்னு வரதில்லை, இங்கே தான் செய்ய போகிறோம். அப்போ போய் அடுப்பு கடாயி எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. அக்கா, அதுக்கு அடுப்புலாம் தேவையில்லக்கா. ஏடி, அடுப்பு இல்லாம எப்படி பாயசம் செய்வேன்? இங்கே உட்காந்துருங்க, நான் போய் தேவையான பொருளாக எடுத்துன்னு வரேன். போயிட்டு வா. இப்போ போய் எவ்வளோ நேரம் ஆகுது? 2 இளநீர் மட்டும் எடுத்துன்னு வைக்கிறா. அதை வச்சு நான் பாயசம் பண்ண போறா தெரியலையே. அம்மா, அத்தைக்கு பாயசம் பண்ண தெரியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குது. ரொம்ப நான் இளநீர் வெட்டி குடிச்சிட்டு போலாம் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. ஆமாம், நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போன ஞாபகம் இருக்குது அது உங்களுக்கு? அம்மா, நீ வேற ஏன் அதை ஞாபகம் பார்த்துற? மனசெல்லாம் புண்ணா இருக்குமா? என்னது? ஸ்கூலுக்கு போனால் மனசுலாம் புண்ணா இருக்குதா? அடி வெளுத்து வாங்க போகிறேன் பாரு. அவளுக்கு வருஷம் ஃபுல்லாக லீவ் விடுவாங்க. கொரோனாவில் லீவ் விட்டாங்க பற்றியா, அந்த மாதிரி கனவு கண்ணன் உட்காந்துக்கா. நீ வேற சும்மா ரெடி. எக்ஸாம் பேப்பர்லாம் வேறு தருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு. எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்குது. நாளைக்கு வேணா ஜனம் சொல்லிட்டு லீவ் போடலாமா? லீவ் போடு. அம்மா கிட்ட மாட்டி விட்ருவோம் உன்னை. அம்மா, சோனிக்கு நாளைக்கு ஜுரம் வரப்போதாம்மா, அதனால ஸ்கூல் லீவ் போட்டுவலாம் நாளைக்கு. ஓ, நாளைக்கு ஜுரம் வரப்போதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. உடம்பு ரொம்ப கொழுப்பில் தான் இருக்குது. நாளைக்கு லீவ் போட்டு பாரு, பழுத்து போகுது உடம்பு. எல்லாரும் நோட்டு பேனாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இளநீர் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள். என்னடி கண்ணாடியில் போட்டு வந்திருக்க? மெட்ராஸ் செய்ய? அக்கா, ஸ்டைலுக்கா, ஸ்டைல். நான் கூட பயந்தே போயிட்டேன் மெட்ராஸ் தான் வந்துச்சான்னு. வரோம் நினைப்பீங்க சும்மாவே. முதல்ல நல்லா சுண்ட காசிய பசும்பால். சுண்ட காசியதுன்னா எப்படின்னா, 1 லிட்டர் பால் வாங்கி அது வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் நல்லா 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் காசி ஆற வச்சுக்கணும். லட்சு, கேட்சிட். கேட்சிட்டா? கீழே ஊற்றிக்கிட்டே போது அந்த கண்ணாடி அவரு நம்ம அழகாக இருக்கணும் பொறாமல் கண்ணாடி அவரு அது அவரு. இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த தேங்காய் சட்னிலாம் அரைக்கிறதுக்கு. அந்த தேங்காவிலேருந்து நல்லா கெட்டியாக அரைச்சி அதுலேருந்து எடுத்த பால் 1 கப்பு. இது வந்து நான் இப்போ எடுத்துன்னு போனேன் பார்த்தீங்களா இளநீர், அதை வெட்டி அதில் இருக்க இளநீர் அதுக்கப்புறமா அதில் இருக்க உள்ள வழுக்க இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அது 1 கப்பு. அடுத்தது இந்த இளநீர் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா வழுக்க, அதை வந்து கொஞ்சம் துருவிக்கணும், இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது 1 கப்பு. வழுக்க நல்லா ஞாபகம் இருக்கா? தேங்காய் இல்லை, வழுக்கையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது. அப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை. பெரிய பொண்ணு, தேவையான அளவு சொல்கிறாங்களே, அப்படி தேவையான அளவுனா என்னது? இதை போட்டு நம்ம குடிக்கும்போது தெரியும் எது தேவையான அளவுன்னு. கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடணும்னு அர்த்தம். அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாமான்னு தோணும். அதுதான் தேவையான அளவு. திரும்பவும் தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நல்லா காய்ச்சிய பால், அதுக்கப்புறம் துருவிய தேங்காயோட பால், அதுக்கப்புறம் இளநீரும் அதோட வழுக்கையும் சேர்த்து அரைச்ச அந்த விழுது, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் அந்த வழுக்கையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், முந்திரி திராட்சை வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நாங்கள் இது மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் எங்கன்னா அவசரமாக போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பேசினே இருக்காதீங்க, வேலை ஆகட்டும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். என்னது அடுப்பா? நீங்க அடுப்பே இல்லையே, எதை பத்த வைக்க போறீங்க? நேற்று அல்வா செஞ்சல, அதே ஞாபகத்தில் சொல்லிட்டேன். அடுப்புலாம் தேவையில்லை, அப்படியே வச்சு கலக்கி குடிக்க வேண்டியதுதான். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வித்த காமிக்கிறா பாருவ.
முதல்ல சுண்டா காய்ச்சின பசும்பாலை ஊற்றிக்கலாம், 1 கப்பு ஊற்றிக்கலாம். அடுத்தது அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்க தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிக்கணும். அடுத்தது இளநீரும் வழக்கையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றணும் 1 கப்பு. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வழுக்க அதே போட்டுடணும். எல்லாம் போட்டாச்சு. ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே. ஏக்கா நாட்டு சக்கரை தூக்கிட்டு மடியில் வச்சுருக்குறா, சாப்பிட்டு உட்காந்துக்கிறியா? குடுப்படி. கண்டுபிடிச்சிட்டியா? இந்தா. கடைசியாக தேவையான அளவு நாட்டு சக்கரை. தேவையான அளவுனா தெரியும்ல, வாயில் ஊற்றி பாருங்க கரெக்டாக இருக்குது. அதுதான் தேவையான அளவு. நான் 1 கப் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கணும். அந்த நாட்டு சக்கரெலாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தேவையானவங்க ஏலக்காய் தூள் முந்திரி திராட்சை போட்டு வந்தால் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஜில்லுன பிறகு குடிச்சினா நல்லா இதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு, நல்லா டேஸ்ட் அமுத மாதிரி. ஆனால் அது வரைக்கும் இவங்களாம் பொறுக்க மாட்டாங்க தேர்த்து பார்த்தாலே. நாங்கள் இப்போ டம்ளரில் ஊற்றி குடிக்க போகிறோமே. இது மழை காலமா இருக்கு, நல்லா வெயில் காயும் போது குடிங்க. மழை பெய்யும் போதெல்லாம் குடிக்காதீங்க, அப்புறம் சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வரும். அப்புறம் பெரிய பொண்ணு தான் சொன்னா, அதனால தான் நாங்கள் செஞ்சோம் குடித்தோம் அப்படின்னு என் மேலே பழி வரக்கூடாது. பார்த்து வெயில் காயும் போது மட்டும் செஞ்சு குடிங்க. சரி, பேசினே இருக்காத, சீக்கிரம் ஊற்றி குடிக்கலாம். அதான் எனக்கு பெரிய டம்ளரில் பார்த்து ஊற்றுங்க. எனக்கு பெரிய டம்ளர் இந்தாங்க, ஒருத்தர் கேட்ச் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம மேலே ஊற்றாம விட மாட்டா போல இருக்குதே. என்ன வாங்கி வச்சு வேடிக்கை பார்த்துருக்கீங்க? குடிங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிக்கிறோம். அத்தை, நீங்கள் செஞ்சுருக்குது நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லா இருக்குமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. சூப்பராக இருக்குது பெரிய பொண்ணு, வேற லெவல். ஆமாம் அத்தை, நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்பா நல்ல நல்லா இருக்கான், நம்மளும் குடிக்கலாம். இனிமேல் பயமாக கிடையாது குடிக்கிறதுக்கு. இப்போ எங்களை வச்சு தான் நீ டெஸ்ட் பண்ணியிருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. பா எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னை பார்த்து கற்றுக்குங்க, எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாயசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பொண்ணு செஞ்ச பாயசத்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.